டியூட்ஸ் கொஞ்ச நாளாவே நம்ம இந்தியால என்ன நடக்குதுன்னே தெரியல டியூட்ஸ். பாலிடிக்ஸ்ல எதுவும் பேச போறது இல்ல. என்ன மேட்டர்னா நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசுல இருந்து ஒரு கோல் இருக்கும். அதை நோக்கி தான் நம்ம எல்லாருமே இப்ப வரைக்கும் ஓடிட்டு தான் இருக்கோம். ஆனா அதுக்கான மெயின் எசன்ஸ் என்னவா இருக்கும்? ஸ்டடீஸ் தான். நம்ம என்ன ஆகணும்னு நினைக்கிறோமோ அதுக்கேத்த மாதிரி தான் நம்ம படிக்கிறோம். நல்லா படி, நல்லா இருக்கலாம். நல்லா படி, நல்லா சம்பாதிக்கலாம். ஆனா நம்ம நாட்டுல மட்டும் தான் நம்ம நினைச்சதையும் படிக்க முடியல. அப்படி அப்படி கஷ்டப்பட்டு படிச்சு இப்போ எக்ஸாம் எழுதலாம்னு நினைச்சாலும் பேப்பர் லீக் பண்ணி நம்ம ட்ரீம்ஸே குழி தோண்டி புதைக்கிறாங்க. எந்த பயனும் இல்ல. உங்களால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன் கதைக்கு வருவோம் வாங்க. பாஸ்ட் 2-3 டேஸா உடல்நிலை மனநிலை பாதிக்கப்பட்டதுனால வீடியோ சரியா போட முடியல. சோ மன்னிச்சிடுங்கடா டியூட்ஸ். நெக்ஸ்ட் வீக்ல இருந்து கண்டினியூவா வீடியோ போடுறோம், மாஸ் காட்டுறோம். இன்னைக்கு ஆபீஸ்ல ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருந்தது. எங்க மேனேஜர் கால் பண்ணி அரவிந்த் யூ ஹேவ் டு கம் இன் ஃபார்மல்ஸ் மேன், இட்ஸ் a ப்ரொஃபஷனல் மீட்டிங் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் ஃபார்மல்ஸ்லாம் போட்டு போனா கிளைண்ட் என்னோ ஜீன்ஸ் பேண்ட் டி-ஷர்ட் போட்டு வந்தான். எந்த பயனும் இல்ல. அந்த மீட்டிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சமைச்சு சாப்பிட்டு மத்தியானம் மேல ஜிம்முக்கு போயிட்டு வந்தா ஒரே ஸ்வீட் கிரேவிங்ஸா இருந்தது. ஆனா வீட்டுல பார்த்தா பிரெட்டும் எக்கும் மட்டும் தான் இருந்தது. என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது தான் ஹை புரோட்டீன் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் எப்படி செய்யறதுன்னு ஃபுல் ரெசிபி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா பாருங்க. ஏன்னா இது என்னோட சொந்த ரெசிபி. அண்ணன் கலக்கும் டியூட்ஸ். டயட்ல இருக்கீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஆனா அடிக்கடி சாப்பிடக்கூடாது. மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் சாப்பிடலாம். நீ தான் டயட்லயே இல்லையே டியூட், நீ ஏன் சாப்பிடுற அப்படின்னு கேட்கலாம். ஏதோ சாப்பிடணும் போல இருந்தது, ட்ரை பண்ணக்கூடாதா? எல்லாம் உங்களுக்காக தான் டியூட்ஸ். டியூட்ஸ் சாப்பிடுற மாதிரி இல்லாம மும்பை பக்கத்துல ஒன் டே ட்ரெக்கிங் போயிட்டு வர மாதிரி ஏதாவது ஸ்பாட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ணா போயிட்டு வரேன்.